வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தையல் தொழில் செய்யும் பெண்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நிறைய பெண்கள் வீட்டில் இருந்து தைக்கிறோம், நிறையா சம்பாதிக்கணும்னு நினைச்சி ஆசைப்படுவோம். ஆனால் அதெல்லாம் சில பேர்த்துக்கு நடக்கும், சில பேர்த்துக்கு நடக்காது. ஏன்னா எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி துணி வராது. நாம் அது எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி அதை தந்திரமாக சம்பாதிக்கணுங்கிறது தான் நாம் முயற்சி பண்ணணும். நான் ப்ளவுஸ் மட்டும்தான் தைப்பேன், சுடிதார் மட்டும்தான் தைப்பேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எந்த துணியாக இருந்தாலும் நாம் கிழிஞ்ச துணி கூட தைக்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன ஒரு போர்டு போட்டிங்கன்னா, அது தைக்கிறதுக்காக நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்மு தையல் போயிடும், இந்த லுங்கி மூட்டுறது, அப்புறம் இந்த லெகின்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்ட்டு எப்பப்பா வீதியில் டைலருங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த மாதிரி போர்டு போட்டிங்கன்னா வீட்லேயே கொடுப்பாங்க. நம்ம கிழிஞ்ச துணியெல்லாம் தைக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வருமானம் வரும்னா நம்ம எந்த துணி வேணாலும் தைக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி தைச்சி கொடுங்க, அது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். நாம் இந்த ப்ளவுஸு சுடிதார் தைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி கிழிஞ்ச துணி தான் வேலையும் ஈஸி, வருமானமும் வந்துடும். ஒவ்வொருத்தரும் 100 பக்கம் கொடுப்பாங்க. ஒரு 5 தையல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 100 வந்துடும். இந்த ப்ளவுஸு இந்த சுடிதாரெல்லாம் தைக்கிறது பார்த்திங்கன்னா, அது அளவு கரெக்டாக இருக்கணும், கட் பண்ணி தைக்கிறது அதுதான் பெரிய வேலை. இது நாம் எங்கே கிழிஞ்சிருக்கோ, எங்கே தையல் போயிருக்கோ அந்த மாதிரி இடத்துல ஒரு தையல் போட்டு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாகவும் முடியும். நீங்கள் இதை மட்டுமே தேய்ங்கன்னு சொல்லலை, இதையும் தேய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வரும், அதையும் தைச்சி கொடுக்கலாம். நீங்கள் மற்றவங்க வாங்குறத விட ஒரு 10 ரூபா நீங்கள் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நல்லாவும் அளவுகள் கரெக்டாக வச்சு தைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு என்றைக்குமே கஸ்டமர் போக மாட்டாங்க. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் விளம்பரப்படுத்துகிற மாதிரி முன்னாடி ஒரு சின்ன ஒரு இந்த ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து அந்த சின்ன நோட்டில் நீங்கள் ஒரு சீட்டில் இங்கே தைக்கப்படும் அப்படின்ட்டு போட்டாலே போதும். நீங்கள் போர்டெல்லாம் வச்சிங்கன்னா அது கரண்ட்டு பில்லெல்லாம் அதிகமாக கட்டுற மாதிரி வரும். ஏன்னா நாம் செய்கிறதே ஒரு சின்ன குடிசை தொழில் மாதிரி தான். அதுக்கு நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கட்டி நம்ம வேலை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் எப்பயுமே சின்னதெல்லாம் இருந்து ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு போங்க. வீட்டிலேருந்து நமக்கு துணி வரலன்னா நல்லா ஒரு மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 ரூபாய்க்கு ஒரு சின்ன கடை வாடகை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அங்கே கூட நீங்கள் கடையை ரன் பண்ணலாம். நாம் ஒருத்தர் கம்பெனிக்கு போய் ஒரு கார்மெண்ட்ஸுக்கு போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படுறத விட நாம் சொந்தமாக நாம் ஒரு வேலை செஞ்சால் எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. நம்ம டைமுக்கு நாம் போகலாம். அதுக்காக நம்ம சொந்த வேலை தான்ட்டு எந்த டைமுக்கு வேணாலும் போகக்கூடாது. ஒரு கடையே திறந்துட்டாலும் நீங்கள் காலையில் 9 மணிக்கெல்லாம் கடை திறந்து அங்கே இருந்துக்கணும். சாயங்காலம் நைட்டு 8 மணி வரைக்குமாவது நீங்கள் கடையில் இருக்கணும், லஞ்ச் டைம் பிரேக் தவிர. இந்த மாதிரிலாம் ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடை திறந்துருந்துச்சுன்னா டெய்லர் கடை துணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வெளியில் போய் 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட நம்ம வீட்லேயே இருந்து நம்ம சொந்தமாக தொழில் செய்யும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நல்ல ஒரு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள்லாம் பிளான் பண்ணணும். நம்ம வீட்லேயே இருந்து வெளியில் போனால் தான் கொஞ்சமாவது நம்மளால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லும் கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.